தியானத்தில் அமர்வது அவரை வணங்குவது வழக்கம். அதோ தெரிகிறது பெருத்த தடாகம். அந்த தடாகத்தின் நீரை எடுத்து சென்று ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்வேன். அதிலே மலர்ந்திருக்கின்ற மலரை கொண்டு சென்று ஐயனுக்கு அந்த முக்கந்தாருக்கு அலங்காரம் செய்வேன். அந்த தடாகம் அந்த முக்கந்தார் ஈசவன் என் ஆண்டவனுக்கு சொந்தமானது. அதனை யாரும் இறங்கி அசுத்தம் செய்ய வண்ணம் பாதுகாத்து வருகின்றேன். அப்படி யாரும் மீறி அதனில் அந்த தடாகத்தில் இறங்கக்கூடாது என்பதற்காக அறிவிப்பு பலகை ஒன்று வைத்திருக்கின்றேன். அந்த அறிவிப்பு பலகையிலே யார் இந்த தடாகத்தில் இறங்கினாலும் இந்த தடாகத்தை அசுத்தம் செய்தாலும் என்னுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக்கப்படுவது. ஆமா, ஆண்டவனை சொல்ல வேண்டும். சம்போ மகாதேவா, ஓம் நம சிவாய. அபிஷேக ஆராதனை செய்ய வேண்டும். சம்போ மகாதேவா. சொல்லணுமா? இத பார்த்தா எவ்வளவு அழகான மலர்வனம். இந்த மலர்வனத்தை பார்த்து நான் தான் சொல்லணும். சொல்லவாடி போல குருத்தோல காட்டுல
ஆரமாக துரத்தாச்சு. ஆமா இத பாருமா சங்கீதா சொல்லுடி. மாலைகள் கொடுத்தாச்சு உண்மைதான். இருந்தாலும் மலர் எல்லாம் பறிச்சது உடல் எல்லாம் அழைச்சாங்க. அதனால ஆகையா? இது இருக்கும் இந்த குளத்தை நீராடிட்டு போகலாம். அப்படியா? ஆமா ஆமா இந்த குளத்திலயா? ஆமா போய் இதுல குளிக்கிறேன்னு சொல்றியே ஏண்டி? அங்க பாரு, அந்த குளத்தை பாருடி, எவ்வளவு பாசம் அடிச்சிருக்கு. அதுல போய் இறங்கி குளிச்சா உடம்புக்கு ஏதாவது நோய் வருடி. நான் சொல்றதை கேளு. ஏய் இத பார் நாம தனியா வந்துட்டோம் நம்ம திரும்ப வர முடியாது. அதனால இது நீராடி விட்டு போனா நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதனால வாங்க குளிச்சிட்டு போகலாம். வாங்க ஹரிஷ்கரங்களா நீங்க போய் குளிக்கிற மாதிரி நோய் வரண்டி. அது விட கிடையாது. ஒரே சீரும் சகதியுமா இருக்கு. ஆமாண்டி. இந்த குளத்துல குளிக்க போற அந்த குளத்துல பாருடி எவ்வளவு பெரிய நண்டு இருக்கு. வேணாண்டி குளிக்க. ஏண்டி, அதுல எவ்வளவு பெரிய மீன் குஞ்சுக்குது நீ பண்ணு. ஏய் பொண்ணு, யாரோ குஞ்சுக்குது நீ. பாருடி, பெரிய வராலே இருக்குடி. வேற குஞ்சு நீ பண்ணு. என்ன அதெல்லாம் விடுங்க. நீராடணும் குளிக்கணும். இதுல. ஏண்டி? ஆமா ஆழமா இருக்கும். ஒரு கதவு இருக்கா? அங்க பாத்தியா? அறிவிப்பு பலகையில என்ன எழுதிருக்கு? இந்த குளத்துல யாரும் இறங்க கூடாதுன்னு எழுதி விட்டுருக்காங்க. பாருங்க. ஏன் இறங்க கூடாது? ஏன்னா நீ இத சொல்லுங்க. பாரு அதெல்லாம் நம்பாத. நான் சொல்லிருக்கேன். எந்த ஆபத்து வராது. என்னுடைய தந்தை இந்த நாட்டுக்கு மன்னர். அதனால எது இருந்த போதிலும் நம்ம நீராடி தான் போகணும். அப்படி இருக்கும் பொழுது உனக்காக அரண்மனையில 1000 நீச்சல் குளம் கட்டி வச்சிருக்காரு உன்னுடைய தந்தை. அதெல்லாம் குளிக்காத இதுல போய் குளிக்கிறான்னு சொல்றியே, நான் வர மாட்டேன். வேணாண்டி சொல்றதை கேளுடி. வாங்க. ஏய், நீராடி போலாம். வாடா. என்னால முடியாது. வார்த்தை கேளடி. ஆண்டி பண்ணு. எங்க குளிக்க முடியாது. விருப்பம் இருந்தா நீ வா, விருப்பம் இல்ல நீ போய் குளிச்சிட்டு வா. நான் வரல. போடி. சொல்றத கேளு. எங்களோட அரண்மனைக்கு வந்துடு. வேணாம் நீ வரலன்னா போங்கடி. என்ன நடக்க போகுது? நீங்க வாங்கன்னு சொன்னா வரல, போறேன்னு சொல்றீங்க. போங்க. சரி ஏண்டி, போடி, நாங்க போறோம். போயிடி. போடி. எனக்கு சொல்றது கேட்கல. போடு, இதுக்கப்புறம் கூட பேச மாட்டேங்க. போடு. ஆனா நீ போ. நீ போடு. ஏய், வராத. என் கூட பேசவும் பேசாத. போடி. அவ்வளவுதான். ஆமா சரி போ பேச போடி.